ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல 2023 ஒரு பொலிட்டிக்கல் டிராமா படமா வெளிவந்திருக்கிற த டீச்சர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படம் பாலஸ்தீன் ஜோர்டான் ரிவர் அங்க உள்ள வெஸ்ட் பேங்க் அந்த பகுதியில் நடந்த சில உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலரோட பார்த்துடலாம். படத்தோட லீட் கேரக்டர் பேரு பசிம் எல்சா. அவர் ஒரு டீச்சர். இஸ்ரேல் ஆக்குபைட் வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன மாதிரியான ஒரு டீச்சர்னா, பசங்களுக்கு வெறும் அறிவை மட்டும் சொல்லி கொடுக்குற டீச்சர் கிடையாது. பசங்களுக்கு வெறும் பாடம் மட்டும் சொல்லி கொடுக்குற வாத்தியாரா இல்லாம அந்த பசங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பண பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை தீர்த்து வைக்கிற அளவுக்கு அந்த பசங்களுக்கு மேல அவர் அனுபவிச்சிருக்காரு. இப்படி இவர் வீட்டு பக்கத்திலேயே ஆடம், யாகூப் 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களும் இவரோட கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க. அந்த வெஸ்டர்ன் பகுதிகளில் இஸ்ரேலியன் ஆக்குபை அதிகமா இருந்தாலுமே அந்த பகுதியில பிரச்சனை இருந்தாலும் இவங்களோட லைஃப் ஓரளவு பீஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல ஆடம், யாகூப் அவங்களோட வீடை இடிக்க சொல்லி இஸ்ரேலியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சோல்ஜர்ஸ், அபிஷியல்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க வீட்டை இடிக்கும் போது அவங்களோட அம்மா கதறாங்க, வீட்டை இடிக்காதீங்க, தயவுசெய்து போங்க அப்படின்ட்டு. இந்த பசங்களும் அந்த பேப்பர் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு எங்க வீட்டை இடிக்க கூடாது அப்படின்னு இந்த பசங்களும் சண்டை போடுறானுங்க அந்த ஆபீசர்ட்ட. அப்ப அந்த சோல்ஜர் துப்பாக்கி எடுத்து இந்த பையனை ஷூட் பண்ண வந்துடுறான். போயிட்டு தடுத்துடுறாரு. தம்பி, வீடு போனா நம்ம வந்து நாளைக்கு கட்டிக்கலாம்ப்பா, உயிர் போனா வராது, அதனால பொறுமையாருன்னு இவர் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த பசங்களை பேசாம வந்துடுறானுங்க. அடுத்து அவங்க வீட்டை அந்த இஸ்ரேலியன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்து இடிக்கிறாங்க. சோ அதை பார்த்து இவங்க ஃபேமிலி எல்லாமே கதறாங்க. அதுக்கடுத்து அந்த இடிஞ்ச வீட்டுல இருந்து தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அங்க உள்ள சோஃபாவை எடுத்து வாசல்ல போட்டு 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் நடக்கும்பா, நம்ம தான் பொறுமையா போகணும், இல்லைன்னா நம்ம உயிர் தான் போயிடும் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா அப்படின்னு அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. அடுத்து அவரு அந்த பசங்கிட்ட, நானும் எங்க அம்மாவும் இப்படிதான் அந்த ஆலிவ் ட்ரீ ஃபார்மிங் லேண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தான் செட்டிலர்ஸ் வந்து எங்களை கொடுமைப்படுத்துறானுங்க, அம்மா அதை எப்படி தைரியமா எதிர்த்து போராடினாங்க அப்படின்ற அந்த கதையெல்லாம் சொல்லி அந்த பசங்களை தேத்துறாரு. அவங்க செட்டிலர்ஸ் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றாங்க இந்த படத்துல. அவங்க யாரு சொல்றாங்கன்னா இஸ்ரேலிஸ் அவங்களதான் செட்டிலர்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே அவங்களுக்கு சொந்தமான தோட்டத்துல ஒரு ஆலிவ் ட்ரீவியை கொளுத்துறாங்க இஸ்ரேலிஸ். இதை பார்த்துட்டு யாக்கூப் வேமா ஓடுறான் அதை தடுக்கிறதுக்காண்டி. அவன் பின்னாடியே பாசிம் எல்சா டீச்சரும் ஆடமும் வேமா ஓடுறாங்க, என்ன நடக்க போதும் அப்படின்ட்டு. வேமா அங்க ஓடி போயிட்டு அந்த இஸ்ரேலிஸ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுங்க கன் எடுத்து இவனை ஷூட் பண்ணிடுறானுங்க. இவன் அந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்து போயிடுறான். தன்னோட அண்ணன் தன்னோட கண்ணு முன்னாடியே இறந்து போறதை பார்த்துட்டு ஆடம் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாயிடுறான். அவனால இந்த துயரத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. இருந்து ஒரு வாலண்டியர் லீசா அப்படின்ட்டு இவங்க ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க. அவங்களுமே இவங்களுக்கு எல்லா இதுலயும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இஸ்ரேலி டேலண்டான ஒரு லாயரை கூட்டிட்டு வந்துட்டு இவங்க அண்ணனோட கேஸ் எடுத்து நடத்த சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. இவங்களும் ஓகேன்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு நம்பிக்கை இல்ல. பையனுக்கு கண்டிப்பா இந்த இஸ்ரேலியன் கோர்ட்ல இருந்து நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு அந்த பையன் ஒரு கன்ஃபார்மா இருக்கான். அது நடக்கவே நடக்காது, நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்ட்டு. சிச்சுவேஷன்ல டீச்சர் பாசிம் எல்சா அவர் வீட்டுக்கு நைட்டு கார்ல 4-5 பாலஸ்தீன்ஸ் வர்றாங்க. அவங்க எதுக்காண்டி வர்றாங்கன்னு தெரியல. ஆனா இவன் அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் இவன் போய் அவர் இல்லாதப்போ அவரோட வீட்டை தரவா செக் பண்றான். அங்க அவரோட ஸ்டோர் ரூம்ல ஒரு இஸ்ரேலியன் சோல்ஜரை பிணைக்கதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிடான் இவன். ஆடம் வந்துட்டு பாசிம் எல்சா அவர்கிட்ட கேட்கிறான், அன்னைக்கு நான் எங்க அண்ணனை கொலை பண்ண போனோம்னா நான் கொலை பண்றேன்னு நீங்க அதை தடுத்தீங்க, வேணா பொறுமையா இருந்துட்டு. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு இஸ்ரேலியன் சோல்ஜரை இப்படி கையை காலை கட்டி போட்டு பிணைய கைதியா வச்சு டார்ச்சர் பண்றீங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறான். இந்த சோல்ஜர் ஒரு ஆள் கிடையாது, இவனை வச்சு நாங்கள் ஒரு 1000 பாலஸ்தீன் பிரிசனர்ஸ் அங்கே ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே அவங்க இல்லாமல் நிம்மதி இழந்திருக்காங்க. இவன் தான் எங்களோட ட்ரம்ப் கார்டு. இவனை வச்சு தான் அந்த 1000 பிரிசனர்ஸை நாங்கள் வெளியே கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீ இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு. பாசிம் எல்சாட்ட கேட்குறான், நீங்க சொல்றது எல்லாமே நியாயம் தான், 1000 ஃபேமிலிஸ் கஷ்டப்படுது, இவனை வச்சு தான் அந்த 1000 ஃபேமிலிஸ்க்கு நம்ம ரிலீஃப் பண்ண முடியும், அங்க இருக்கிற பிரிசனர்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வர முடியும், இது எல்லாமே நியாயம் தான். ஆனா செத்து போன என்னோட அண்ணனுக்கு என்ன நியாயம், அவனை நான் கொல்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, கன்னு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அவரு வேற வழி இல்லாம கொஞ்சம் நாளாகண்டுப்பா ஏதாவது பிளான் பண்ணும் அப்படின்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. பக்கம் இவங்க பிடிச்சு வச்சிருக்க அந்த இஸ்ரேலியன் சோல்ஜர் அவரோட அம்மா அப்பா 2 பேரும் தன்னோட பையனை எப்படியாவது காப்பாத்திரணும்னு போராடுறாங்க. ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க, மிலிட்டரிக்கு ப்ரெஷர் பண்றாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்றாங்க. அடுத்து பாசிம் எல்சா, ஆடம் இவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு, அந்த இஸ்ரேலியன் சோல்ஜருக்கு என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட பெரிய பிளஸ் வந்துட்டு இவங்க நரேட்டிவ் பண்ணிருக்கிற விதம், அப்புறம் இவங்க பிளேஸ் பண்ண கேரக்டர்ஸ், இதுதான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். இந்த படம் ஃபுல்லாவே ஒரு இன்டென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா இந்த படம் ஸ்லோவா தான் போகும். படத்துல அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபன்னு, இந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஜீரோ தான், எதுவுமே கிடையாது. அதை நான் இந்த இடத்துலயே சொல்லிடுறேன். படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்புறம் சவுண்ட் டிசைனிங், இது 2 தான் இந்த படத்தோட மெயின் பேக் போனே. ஒவ்வொரு காட்சியுமே நமக்கு தத்ரூபமா எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல உள்ள கோட் சீன்ஸ் எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வரும், ஆனா அவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுக்கும். என்ன காரணம்னா, ஒருத்தன் தனக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க, அவனோட வழியை அப்படியே இங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. படத்தோட பீக் அது வந்து கிளைமேக்ஸ் காட்சிகள் தான். அந்த சீக்வன்ஸ் தான் வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் இந்த படத்தோட பிளஸ்.
இந்த டீம் என்னதான் ஆக்சுவல் எவன்ஸை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்தாலுமே சினிமாட்டிக்கா 1-2 விஷயங்களை சேர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி இதுல எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த படத்தோட மைனஸ். அப்புறம் இந்த படத்துல கான்வர்சேஷன் ரொம்ப இருக்கும். ஸோ அதுவுமே ஓரளவு போரிங்கா தான் இருக்கும். இதெல்லாம் இந்த படத்தோட மைனஸ். கான்வர்சேஷன் எல்லாமே முக்கியமான கான்வர்சேஷன் தான், அரசியல் சம்பந்தப்பட்டது, இந்த படம் சம்பந்தப்பட்டது தான். பட் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப அட்வைசபிளா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல சலே பேக்ரி அப்படின்றவர் தான் அந்த பாசம் ஆல்சலா கேரக்டரை பண்ணிருக்காரு. அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்காரு. அந்த லெவல்ல நடிச்சிருக்காரு. முகமது ஆபட் அப்படின்ற அந்த ஆக்டர் தான் ஆடம் கேரக்டர் பண்ணிருக்காரு. அந்த பையனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட ரைட்டர் மற்றும் டைரக்டர் ஒரு பாலஸ்தீன் உமன். அவங்க பேரு ஃபரா நபுல்சி. இந்த அளவு துணிச்சலா ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்கள நம்ம பாராட்டணும். படத்துல மைல்டா செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கு. சோ அதனால இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பட் நம்ம சைட்ல இருந்து இந்த படம் வந்துட்டு ஒரு குட் வாட்ச் தான். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.8, நம்மளோட ரேட்டிங் 3/5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.